ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியலி நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சக்தி எடுத்த முடிவு யாருக்குமே பிடிக்கல. முக்கியமாக நம்ம பாக்கியம் மாணிக்கம் அந்த வீட்டில் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் விருப்பம். அதே மாதிரி இந்த வீட்டில் குமாருக்கு சக்திக்கு மட்டும்தான் விருப்பம். மற்ற யாருமே அதை விரும்பவே இல்லை. இது சரி வராது, முறையும் இல்லை. அதே நேரத்தில் குமாருக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முத்துவேல் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி பார்த்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம பாண்டியன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தேவையில்லாமல் எதுக்கு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அந்த அம்மா கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. மயிலு கூட நம்ம மீனா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மீனா ஏற்கனவே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேர் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இப்போது பாண்டியன் ஃபேமிலி பாண்டியனோட ட்ரீட்டில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விதவிதமாக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை எல்லோரும் ரவுண்டு கட்டி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ராஜி நல்ல முறையில் பாஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாமில் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. பட் நம்ம பாண்டியன் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறது என்னென்னா, நான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இல்லை நம்ம சந்தோஷத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சப்பா. என்ன இருந்தாலும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம தான் அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நம்ம முத்துவேலும் நம்ம வடிவும் வீட்டுக்கு வராங்க. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம், அதான் நாங்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க முத்துவேல். அவங்கள பார்த்தோட எல்லாரும் அப்படியே ஷாக்காகி எந்திரிச்சு நிற்கிறாங்க. ராஜி ஓடி போய் அப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நம்ம முத்துவேலுமே நான் வருவேன்னு எதிர்பார்க்கல இல்லை அப்படின்னு. சத்தியமா எதிர்பார்க்கலப்பா, திடீர்னு வந்திருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு. இந்த இருக்க வீடு எதிர்த்த வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு சொல்லிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்றாரு பாண்டியன். இல்லை ஏற்கனவே 2 பார்சல் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. நிஜமாவாடா, வாங்க உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு முத்துவேலுக்கு மட்டும் டைனிங் டேபிளில் கொடுத்துட்டு மீதி எல்லாருமே கீழே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேல் பாண்டியனை பார்த்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் கோமதி மேலேயும் அவருக்கு பாசம் இருக்க தான் செய்யுது. அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த வயசில் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் கூட இப்போ வரைக்கும் அவங்க நல்ல விதமாக தானே நம்ம தங்கச்சியை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் முத்துவேலோட மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிய ஆரம்பிச்சிடுச்சு. சக்திக்கும் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சொத்து அப்படின்னு வரும்போது யாருமே தேவையில்லை. ஏன் முத்துவேலை கூட வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ராஜி ஓடி போயிட்டான்னு சொல்கிறாங்க, கோமதியையும் ஓடி போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஓடி போனதுனால தானே சொத்து குமாருக்கு மட்டும் வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷமும் உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அவ்வளோ ஏன் நம்ம பழனிக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிற விஷயம் கூட அவரை ஒன்றும் பெருசாக சந்தோஷப்பட வைக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் குமார் நல்லா இருக்கணும், குமாருக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கணும்னு அந்த எண்ணத்துக்கு தானே என்னமோ இப்போ வரைக்கும் குமாருக்கு நல்ல புத்தியை அந்த கடவுள் கொடுக்கல. ப்ளஸ் அவர் நல்ல விதமாக வாழவும் ஆரம்பிக்கல. ஒரு பொண்ணு கிடைச்சி கல்யாணம் பண்ண முடியல. மோசமான ஒரு முடிவு தான் இப்போ சுடரை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறது. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் முத்துவேல் பாண்டியன் கிட்ட தனியாக பேசுகிறாங்க. என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உன் மேலே மரியாதையே இல்லாமல் இருந்தேன். நான் உன்னை ரொம்ப ரொம்ப தப்பாக தான் கணக்கு போட்டு வச்சுருந்தேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் கூட கோமதி இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நாங்களே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேனான்னு என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ராஜி விஷயத்துலையும் எதிர்பாராத விதமாக அந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் கூட அவங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறாங்க. உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப பூரிச்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு முத்துவேல் பாண்டியனோட கையை பிடிச்சி. அப்போது இதை கோமதி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜிக்கிட்டேயும் நம்ம கதிர்கிட்டையும் ரகசியமாக சொல்லவும் செய்கிறாங்க. என்ன வேண்டிட்டு என்னோட ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்னு மீனா வர அவங்கக்கிட்டையும் சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் சக்திக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் சரி கிளம்புறோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. கரெக்டாக சக்தியும் குமாரும் கார்லேருந்து இறங்குறாங்க. வந்துட்டாங்க. எங்கே போயிட்டு வரீங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாகவே இருக்காரு. மறுபடியும் கேட்குறாரு, வடிவு உள்ளவா அப்படின்னு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அண்ணே உங்களை தான் கேட்குறேன், என்னென்ன பதில் சொல்லாமல் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு உள்ளே போய் கேட்குறாரு நம்ம சக்தி. நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. ஓ, தங்கச்சி வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி, உன் பிரச்சனை என்ன? உன் இஷ்டப்படி நீ இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிற, எங்கள் யாரோட பர்மிஷனாவது கேட்டியா? காரணம் கேட்டால் என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் நானும். குமார் பண்ண தப்புக்கு முன்னாடி ராஜி பண்ண தப்போ கோமதி பண்ண தப்போ பெருசே கிடையாதுடா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு என் மண்டையை கழுவுறதை விட்டுட்டு உன் மண்டையை முதல்ல கழுவு. நீ அந்த கல்யாணத்தை எப்போ நிறுத்துறியோ அப்போ தான் நான் உன் கூட பேசுவேன். எனக்கு உன் கூட பேசுறதுல எந்த விருப்பமும் இல்லை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு
அவர் உள்ளே போயிடுறாரு. ஓஹோ, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததை எங்கே நான் கேட்டு சண்டை போட வேணும்னு தானே அவாய்ட் பண்ணிட்டு போகிறார் இவர் அப்படின்னு கடுப்பாக இருக்காரு சக்தி. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்தோடவே அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. அதாவது நம்ம வடிவு, நம்ம முத்துவேல் அவங்க 2 பேரும் கிளம்பி போனதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சக்தி, எங்கே காலையிலே 8:30க்கெல்லாம் அண்ணனும் அண்ணியும் கிளம்பி எங்கேயோ போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நகைக்கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நகைக்கடைக்கா எதுக்கு அப்படின்னு, நகைக்கடைக்கு எதுக்கு போவாங்க, நகை வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. என்னவா இருக்கும், ஒருவேளை நாளைக்கு நிச்சயம் பண்ண போகிறோமே குமாருக்கும் இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வர போகிற அந்த பொண்ணுக்கும் நகை வாங்கணும்னு சொல்லி அண்ணன் முன்ன நின்று இது எல்லாத்தையும் பண்ணுறாரோ, நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டு ஆனால் அண்ணனுக்கு என்ன இருந்தாலும் குமார் மேலே பாசம் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சக்தி யோசிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படா அண்ணா வருவார், அவர்கிட்ட இதை பற்றி பேசலாம், நேற்று நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னுலாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முத்துவேலும் வடிவும் உள்ளே வராங்க. அதோ அண்ணன் வந்தாச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு. அண்ணே, நீங்கள் வெளியில் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் கூட சேர்ந்து தான் சாப்பிடணும்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்தேன், வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் முத்துவேல் எதுவுமே பேசாமல் போய் அவர் சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. புரியுதுண்ணே, நேற்று நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக பேசிட்டேன், அதனால கோவமாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை சக்தி, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் உங்ககிட்ட இந்த கல்யாண விஷயம் முடிகிற வரைக்கும் பேச போகிறதில்ல அப்படின்றாங்க. ஓஹோ, நீங்கள் சும்மா நடிக்கிறீங்கண்ணே, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன குமார் மேலே பாசமா இல்லை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளையாச்சே அப்படின்னு. அதுதான் ஏண்டா பண்ணோன்றிருக்கு, என்னையே கொலை பண்ண பார்த்தானேன்னு. அவன் என்ன வேணும்னா பண்ணா, தெரியாமல் பண்ணிட்டான் இல்லைன்னு. அதை நீங்கள் இன்னும் மறக்கலையா, மன்னிக்கலையா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவன் மேலே பாசம் இருக்குதுங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டியா, எப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மேலே பாசம் இல்லாமையே அவன் நிச்சயத்துக்கு நகை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவனோட நிச்சயத்துக்கு நான் நகை வாங்க போனேனா, யார் சொன்னது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆத்தா தான் சொல்லுச்சுன்னு. டேய், நான் எங்கடா அப்படி சொன்னேன், நகை வாங்குறதுக்காக நகை கடைக்கு போயிருக்காங்கன்னு மட்டும்தானே சொன்னேன், குமாருக்கும் இந்த நிச்சயத்துக்காகவும் வாங்க போயிருக்காங்கன்னு நான் எப்போ சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் அதுக்காக போகலையா அப்படின்னு. இல்லை, அதுக்காக போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் 5 லட்ச ரூபாய் பணம் நம்ம மேனேஜர்கிட்ட இருந்து வாங்கினது நிஜமாவே குமாருக்காக வாங்குறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யார் இவன்? இல்லை, என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்து எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கா, அவள் சீக்கிரமாகவே போலீஸ் ஆயிடுவா, அவள் புருஷன் அவனோட சக்திக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கான், நான் என் பிள்ளைக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் 2 பேரும் போய் வாங்கிட்டு வரோம், இதோ இங்கே பாருங்கள் ஆத்தா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அப்புறம் சக்தி, இதையே காரணமாக வச்சுக்கிட்டு எங்கூட பேசாத, இந்த கல்யாண விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்கிறேன்னு பார்த்துட்டு தான் நான் உன் கூட பேசணுமா வேணாவாங்கிறதே முடிவு பண்ணுவேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, அப்புறமா போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு உள்ளே போயிடுறாரு. ஆத்தா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. என்னடா நடக்கணும் இங்கே, நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கோவப்படுறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, நீங்கள் என்னதான் வெறுத்தாலும் என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் இந்த நிச்சயம் நடக்க தான் போகுது. நாளைக்கு இந்த நிச்சயத்துக்கு உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, விருப்பம் இருக்கோ இல்லையோ, எல்லாரும் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாண்டா சக்தி, தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்காத, உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு, என்ன நான் சொல்கிறத கேளுடா, என்னைக்கா இருந்தாலும் மயிலு சரவணன் கூட வாழுவாடா, அவங்க 2 பேரும் தாண்டா புருஷன் பொண்டாட்டி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடான்னு. அதான் விவாகரத்து ஆக போகுதுல்ல அப்படின்றாங்க. விவாகரத்து ஆக போகுது தானே, இன்னும் ஆயிடல அப்படின்றாங்க வடிவு. நீங்கள் ஒன்றும் குமார் விஷயத்தில் முடிவு எடுக்க வேண்டாம், பேச வேண்டாம் அண்ணி, உங்களுக்கு தான் அக்கறையே கிடையாது, அவனை மன்னிக்கவே முடியாது இந்த ஜென்மத்தில்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன இப்போ நீங்கள் சொல்கிறது மட்டும் என்ன, அவன் மேலே இருக்கிற அக்கறையில சொல்ல போகிறீங்க, அட போங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. வடிவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம முத்துவேலு வந்து ஏற்கனவே பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு சக்தியை. வடிவு இந்த மாதிரி பேசினாங்க, அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஏண்டா, உன் அண்ணன் கிட்ட உன் கோபத்தை காமிக்க முடியல, அண்ணிக்கிட்ட காமிக்கிற இல்லை, அவள் உன் அம்மா மாறிடா அப்படின்றாங்க. போதும் போதும், யாரும் எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம், யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம், இந்த நிச்சயத்தை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சக்தி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா செந்தில் கிட்ட பேசுகிறாங்க. அத்தை ஏற்கனவே நம்ம 2 பேரும் பேசிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு அத்தைக்கிட்டையாவது சொல்லிடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சு போச்சு மீனா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்காக உடனே சொல்லி விடுவியா, இதில் உங்கள் அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காரு, உங்கள் அப்பாவுமே மாட்டிட்டு முழிப்பார், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும், எங்கள் அப்பாவாக இருந்தால் சரியாயிடுமா, அது செஞ்சது தப்பு தானே அப்படின்றாங்க. நீ எப்படி இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி பேசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க மீனா. இங்கே பாரு மீனா, நான் சொல்கிறத கேளு, உனக்கு என் கூட பேச பிடிச்சா பேசு, பிடிக்கலனா பேசாத, உன் கோவம் எப்போ தனிதோ அப்போ என் கூட பேசு, ஆனால் இங்கே இருந்தால் தானே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, பாத்தியா, இனி இங்கே இருக்கிறதுனால தானே என் கூட நீ பேச வேண்டாம்னு நினச்சாலும் அம்மாவுக்காக மற்றவங்களுக்காக என் கூட
பேசணும்னு கட்டாயம் வருது உனக்கு? அதே கோட்ரஸில் இருந்தோம்னா உன் இஷ்டப்படின்னு இருக்கலாம்ல அப்படின்னு. எப்படி அனாதை மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி பேசுகிற இப்படியெல்லாம்? நான் இல்லையா உனக்கு அப்படின்னு. நீங்கள் இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி நான் அனாதையாக தானே இருக்க முடியும்? அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுங்க. நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். கோட்ரஸ்க்கு வரப்போகிறதில்ல. கோட்ரஸ்க்கு வேண்டான்னு சொல்லி நான் ஏற்கனவே எழுதி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு. நீங்களும் கவர்மெண்ட் வேலையில் தானே இருக்கீங்க, லஞ்சம் வாங்க முடியுது உங்களால், ஒரு கோட்ரஸ் அப்ளை பண்ண முடியாதான்னு? உடனே கிடைக்காதுன்னு உனக்கு தெரியாதா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அது ஏன் பிரச்சனை இல்லை. எனக்கு கோட்ரஸ்க்கு வர விருப்பம் இல்லை, வேணான்னா கேன்சல் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க, கேன்சல் பண்ணிட்டேன். மற்றபடி நீங்கள் எங்கே தங்கணுமோ அங்கே தான் நான் தங்கணுங்கிறதெல்லாம் இனிமேல் மறந்துடுங்க. நீங்கள் உங்கள் வேலைக்காகவோ இல்லை உங்கள் பர்சனலுக்காகவோ எங்கே வேணால் போங்க வாங்க, அது உங்கள் விருப்பம். நீ ஏன் வீட்டுக்கு வரலன்னு கூட நான் இனிமேல் கேட்க மாட்டேன். ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு. உங்கள் கூட மறுபடியும் என்னால் வந்து மல்லு கட்ட முடியாது. நீங்கள் சம்பாதிக்கிறதுல நான் ஒரு துளி கூட இனிமேல் சாப்பிட மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு உள்ளே போய் அவங்க கழட்டி வச்சிருந்த வலையில் எடுத்துகிட்டு வராங்க. நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன், எதுக்கு இந்த வலையில் கையில் கழட்டி வச்சிருக்கிற அப்படின்னு. இது உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான். எனக்கு என்னமோ இதையும் லஞ்சத்தில் தான் வாங்கியிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுச்சு, அதை கொடுத்துடலான்னு கழட்டிட்டேன் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இப்போ அம்மா கேட்ட என்னடி சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்னு. என்னை மாட்டி விட்டுற மாட்டேல்ல மீனா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சும்மா ஹாய் ஹலோ அவங்க முன்னாடி மட்டும் பேசிக்குவேன், ஆனால் ரூமில் நான் அவங்க கூட பேச மாட்டேன்னு. நான் என்ன அவ்வளோ பெரிய குற்றமாக பண்ணிட்டேன்? பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வாங்கிட்டேன், தப்பு தான். அதை நான் சரின்னு நியாயப்படுத்தலை. இப்படி இருந்தாலும் தப்பு தான், அதுதான் நான் திருத்திக்கிறேன் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு போய் என்னை ஒரேடியாக ஒதுக்கி வச்சுட்டியே மீனா அப்படின்னு கேட்குறாங்க. என் கோவம் தனிகிற வரைக்கும் நான் அப்படி தாங்க இருப்பேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோடு விட்டுடுங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் இனிமேல் நீங்கள் லஞ்சமே வாங்க மாட்டீங்கன்னு. இல்லைனா நானே கண்டிப்பாக மாமா கிட்டேயோ அத்தைக்கிட்டேயோ இதை பற்றி சொல்ல வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனா அவங்க பாட்டுக்கு அப்படியே படுத்துடுறாங்க. செந்திலுக்கு பயங்கர கோவம் வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. கண்டிப்பாக இப்படியே விட்டால் மீனா இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். மீனாவை இங்கேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுடரோட நிச்சயத்துக்கு நல்ல பெரிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சக்திவேலோட ஃபேமிலியில். ஆனால் அது யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். சக்தி ஏன் தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைக்கிறாரோ தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் அவமானப்படுத்தணும், என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொன்னவங்க முகத்தில் கரிய பூசணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மேட்சே இல்லாத 2 பேரை சேர்த்து வைக்க போகிறாருங்கிறது தான் உண்மையே. இதே மாதிரி தான் இங்கேயும் பாக்கியாவுமே அவங்க பாட்டுக்கு செம்ம ஜாலியாக இந்த ஃபங்க்ஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னு. என்னதான் பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தாலும் நம்மளோட பங்குக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்ல. வழக்கமாக பொண்ணு வீட்டில் நிச்சயம் பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு தான் அந்த வசதி இல்லையே, அதான் எல்லாம் அவங்க வீட்டிலே வச்சு பண்ணிக்கிறதா சொல்லிட்டாங்க. நீ இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போகாத, ஒரு 3 மணி போல் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியிருக்கோம், இருட்டுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனை முடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு சம்மந்தி அப்படின்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசவே இல்லையாமா? சம்மந்தியோட சம்மந்தியை போய் சம்மந்தின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. யாரடி சம்மந்தி? நீ தான் அந்த வீட்டில் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, விவாகரத்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டல்ல அப்படின்னு. சரிம்மா அதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க கோவமா. இங்கே பாரு, நீ பேசுறதெல்லாம் என் காதில் விழாது. நான் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சே தீரணும். இன்னைக்கு சுடருக்கு நிச்சயம் நடக்க தான் போகுதுன்னு. நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா செத்துருவேன் அப்படின்றாங்க சுடரு. பரவாயில்ல, நீ எப்படி சாகுறன்னு நான் பார்க்குறேன். நீ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா கூட உன்னை காப்பாற்றி அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஓ, அங்கே போய் நான் செத்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தையும் அக்காவோட குடும்பத்தை பண்ண மாதிரி பண்ண போகிறேன் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அடைச்சே, என்ன நீ அவசகனமாக பேசிக்கிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சமாதானப்படுத்திடுறாங்க. மயில் ரொம்ப சோகமாக ரூமில் போய் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சுடர் உள்ளே போகிறாங்க. அக்கா, எனக்கு இந்த நிச்சயம் வேணாக்கா, எப்படியாவது என்னை இதிலேருந்து காப்பாத்துக்கா, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாங்க்கா அப்படின்னு அழுகுறாங்க. எனக்கு மட்டும் என்ன, இந்த கல்யாணம் நடக்கட்டும்னா இருக்குது, வேண்டான்னு தான் இருக்குது, ஆனால் அம்மா தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே சுடரு அப்படின்றாங்க. நீ தான்க்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. என் வாழ்க்கையவே என்னால் சரி பண்ணிக்க முடியல, உன் வாழ்க்கையை சரி பண்ண சொல்லி என்கிட்ட கேட்குற பார்த்தியா? ஆனால் கவலைப்படாத சுடரு, எப்படியாவது இந்த நிச்சயத்தை மட்டும் நிறுத்திடலாம், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் புது துணி போட்டுக்காமல் இருக்காங்க. என்னங்கடி 2 பேரும் புடவை கட்டிட்டு ரெடியாக சொன்னால் இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்றாங்க மயில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படியெல்லாம் நினச்சேன்னா எங்கேயுமே வெளியில் போக முடியாது. ஏன் நாங்கள் கூட தான் அந்த வீட்டு எதிரில் போய் நிற்கணும், நாங்கள்லாம் யோசிக்கலையா, அங்கே எவ்வளோ அவமானப்பட்டு வந்திருக்கோம் நம்ம அப்படின்றாங்க. நீங்கள் இருக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளவே பாக்கியம், போதும் நிறுத்துறியா, நீ எதையாவது சொல்லி அவ மனசை கெடுத்து விட்டுறாத, இப்போ
தான் கொஞ்சம் நேரமாக அவள் அமைதியாக இருக்கா. என் முடிவு உன் நல்லதுக்கு தான் இருக்கும், தயவு செஞ்சு அம்மாவை நம்ப சுடரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக சொல்கிறாங்க. மா நீங்கள் கிளம்புங்க, போயிட்டு நீங்கள் வாங்கியிருக்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு வண்டி அனுப்புங்க, நாங்கள் 2 பேரும் வரோம், அதுக்குள்ளே நல்ல புடவை கட்டி இருக்கிறோம் அப்படின்றாங்க நம்ம மயில். நிஜமாக தானே வருவீங்கள்ல அப்படின்னு. நான் வரலனாலும் சுடரை அனுப்பி விடுறேன்னு. அப்படியெல்லாம் தனியாக அனுப்பாத, 2 பேரும் வாங்க, அவங்க முன்னாடி கெத்த போய் நிற்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கெத்தா நிற்கிறதோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே திட்டிக்கிட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறந்துடாதீங்க, சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேணா அனுப்பிட்டு நான் அங்கேயே இருக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா எனக்கு என்ன அவளை மேக்கப் போட்டு ரெடி பண்ண முடியாதா, போமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க போனதுமே வேற ஒரு பக்கமாக ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாங்க. பாக்கியம் மாணிக்கம் காரில் போய் ஆட்டோவில் போய் அங்கே இறங்கும்போது அடடே சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவங்களெல்லாம் சம்மந்தின்னு கூப்பிட வரும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சக்திக்கு உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, கௌரவமாக இதை பண்ணி ஆகணுமேனு சொல்லி கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க சம்மந்தி அப்படின்னு பாக்கியம் ரொம்ப கெத்தாக திமுறாக பேசுகிறாங்க. அது எதுவுமே பிடிக்கல அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாம். மாரிக்கு கூட பிடிக்கல. வணக்கம் சம்மந்தி அப்படின்னு மாரிக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம பாக்கியம். ஆனால் கூட மாறி பேசுகிறதே இல்லை அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம மயிலும் சுடரும் இன்னும் வரலன்னு கேட்கும்போது அவங்க வந்துடுவாங்க, இதோ ஆட்டோ அனுப்பிட்டேன் வந்துடுவாங்கன்னு சொல்லி கார் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. குமார் நீயே போய் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி குமாரை அனுப்பலாம். கரெக்டாக நம்ம மயில் வந்து ஒரு ஆட்டோவில் இறங்குறாங்க. கூட சுடரும் இருக்காங்க. என்ன பொண்ணோட அக்காவும் வெறும் வீட்டில் இருக்கிற மாதிரி வந்திருக்காங்க, எந்த அலங்காரமும் இல்லாமல் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி போயிட்டு பாக்கியம் கிட்ட கேட்குறாங்க. தெரியலையே சம்மந்தி, அவங்க புடவை கட்டிக்கிட்டு நல்ல அலங்காரத்தோட வரேன்னு தான் சொல்லிட்டு எங்களை அனுப்புனாங்க அப்படின்னு வெளியே போய் பார்த்தா பின்னாடியே போலீஸ் வண்டி வருது. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. சக்தி எதுவுமே தெரியாததுனால அவங்க கிட்ட போய் என்ன இன்ஸ்பெக்டர் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மேலே புகார் வந்திருக்கு, இங்கே பொண்ணோட விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. வாங்க உள்ளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சக்தி வந்து அவங்கள எப்படியாவது வாய் அடைச்சிடலான்னு பிளான் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சுடர் ஓப்பனாகவே எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க, சார் எனக்கு தான் சார் இங்கே நிச்சயம் நடக்குது, ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன், இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எங்கள் அப்பா அம்மா பேச முடியாது, நிச்சயம் நடந்து தான் ஆகணும், கல்யாணம் நடக்கணும்னு. இவங்க வசதியாக இருக்காங்கங்கிறதுனால எப்படியாவது என்ன இந்த வீட்டில் மருமகளை அனுப்பிடணும்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த நிச்சயத்துலேயும் இந்த கல்யாணத்துலேயும் விருப்பமே இல்லை. நான் ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கிட்டையும் அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன், எப்படியும் இதை தடுக்க முடியாது, எங்களுக்குன்னு யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு வழி இல்லைங்கிறதுனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம சுடர் சொல்கிறாங்க. இந்த ஐடியா யாரடி கொடுத்தது உனக்கு அப்படின்னு காது கிட்ட போய் கேட்குறாங்க நம்ம பாக்கியம். அக்கா தாமா, அக்காவும் நானும் தான் பிளான் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், நீங்கள் இந்த பக்கம் வந்த உடனே அப்படின்னு சொல்கிறாங்க. அடி பாவி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. சார் அது ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசுகிறா, அவளுக்கு காதல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவள் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிருவா. எங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் வசதி இல்லாதவங்க, ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்கங்கிற ஆசையில் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தீங்கன்னாவே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அவங்க அப்படி தான் பெணாத்துவாங்க, ஆனால் எங்கள் பேச்சு மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே கிளம்பிடுங்க சார் அப்படின்றாங்க பாக்கியம். சும்மா இருமா, என்னமோ நான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக உங்கள் மேலேயும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. உடனே முத்துவேல் இருந்துட்டு, சார் இங்கே பாருங்கள், இந்த வீட்டோட தலைவன் நான், அதாவது சக்தியோட அண்ணன், எனக்கோ மற்றவங்களுக்கோ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. முக்கியமாக சக்தியோட பொண்டாட்டிக்கு கூட இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. சக்தியும் குமாரும் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதில் யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன அப்படின்றாரு சக்தி, உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்றாங்க. அப்பா விருப்பம் இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன, அதான் நிச்சயம் வரைக்கும் வந்துடுச்சுல, கல்யாணத்தில் தான் இது போய் முடியணும், இதுக்கப்புறமா அவமானப்பட முடியாது அப்படின்றாரு குமார். சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, இதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் எங்களால் விட்டுட்டு போக முடியாது, நீங்கள் பேசுகிறத பார்த்தா இப்போவே கல்யாணத்தை பண்ணி வச்சுருவீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குமார், பாக்கியம் அப்புறம் சக்தி 3 பேரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.